நான் வாசித்த ஒரு புத்தகத்தை குறித்து பேச விரும்புகிறேன். நான் வாசித்த புத்தகம் அசோகமித்திரன் என்ற எழுத்தாளர் எழுதிய மானசரோவர். அது குமுதத்தில் தொடராக வெளிவந்த ஒரு குறு நாவல். அது மானசரோவர் அப்படின்றது. அசோகமித்திரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழின் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான எழுத்தாளர். அவர் பார்த்திங்கன்னா 1960களிலிருந்து தொடர்ந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார், தமிழில் எழுதியிருக்கிறாரு. பல சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு, கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் பரவலாக தமிழ் சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. இந்த மானசரோவர் அப்படிங்கிற இந்த குறு நாவலும் பார்த்திங்கன்னா ஒரு பரந்த வரவேற்பை பெற்றது. இந்த நாவலினுடைய மையக்கரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு 2 முனைகள். ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற அதிக வருமானம் கொண்ட புகழடைந்த இந்த நாடே போற்றக்கூடிய ஒரு நடிகர், அதே துறைக்குள்ளே இருக்கக்கூடிய வருமானத்திற்கு சிரமப்பட்டுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை தினந்தோறும் நடத்துவதற்கே கஷ்டப்படுகின்ற ஒரு திரைக்கதை ஆசிரியர். இந்த இருவருக்கும் இடையிலான ஒரு நட்பு, அந்த இருவரினுடைய சூழல், சமூக சூழல், இதை குறித்து தான் இந்த நாவல் பயணிக்குது. கதையை நம்ம முழுசாக சொல்கிறத விட நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். கதை 1960களில் நடக்குது. 50களுக்கு பின்னால் 60களுக்கு. ஏனெனில் அப்போது தான் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார். இந்தியா சீனா போர் நடந்திருக்கு. இதையெல்லாம் நாவலுக்குள்ளே நம்மளால் படிக்க முடியுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் வாசிக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது சொல்லுவீங்க, ஏதாவது என்ன சொல்லிட்டு, நாங்கள்லாம் அந்த காலத்தில், நான் அயாஸ்ட சொல்லியிருக்கேன் பல முறை, நான்லாம் அந்த காலத்தில் செருப்பு போட்டு போனதை இப்போ வேறு வேலை இல்லைடா ஆரம்பிச்சிட்டாரு. ஏனென்றால் அதை அவன் உணர்வதற்கான சூழல் இங்கே இல்லை. அந்த உணர்தல்ன்றதை தாண்டி அதை நம்ம எந்த லெவலுக்கு அவனால் யோசிக்கவே முடியலை. எப்படி 6வது படிக்கிற வரைக்கும் நீ செருப்பு போட்டிருக்க மாட்டேன்னு சொல்கிற, நீ அந்த ஏளனம் தான் அவனுக்கு வேறு வேலையே இல்லை, கத்திக்கிட்டே இருப்பாரம்மா, அவர் சும்மா இருக்க சொல்லுமா. அப்போ அவங்க எப்படி அதை உணர முடியும்? அந்த நமக்கு முந்தைய தலைமுறைகளினுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்றது இந்த மாதிரியான புத்தகங்கள். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த திரைக்கதை ஆசிரியர் ஒரு ஒண்டி குடித்தனத்தில் இருக்கிறார். அவர் இருக்கிறது வாடகைக்கு ஒண்டி குடித்தனத்தில். ஆனால் காலையில் ஒரு பசுமாட்டை ஒருத்தன் கூட்டியாந்து அவங்க வீட்டில் பாலை கறந்து கொடுத்துட்டு, பக்கத்து வீட்டுக்கு ஒரு அரை காப்பிடியும் இவருக்கு ஒரு அரை காப்பிடியும் பாலை கறந்து கொடுத்துட்டு போகிறான். இந்த வாழ்வியல் சூழல் அப்போ இருந்திருக்கு. இப்போ நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? இவன்கிட்ட சொல்ல முடியுமா மாட்டை கூட்டியாந்து பாலை கறந்து கொடுத்தாங்கன்னு? நீங்கள் வாசிக்கும்போது தெரியும். அதில் அந்த பிராமண சமூக கதையினுடைய ஆசிரியர், அந்த திரைக்கதை ஆசிரியர் ஒரு பிராமண சமூகம் அப்படிங்கிறத பதிவே பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா இவர் மேலே ஒரு என்ன சொல்கிறது, இவருடைய வாழ்க்கை, இவர் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், இவருடைய பொருளாதாரத்தில் இவரால் ஒரு எல்லையை தொட முடியாதனால ஒரு ஏளனமாக எடுத்து நடத்தி ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளாயிடுறாங்க. இத்தனை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு இடத்துல வரும், காலையில் பாலை பசுமாட்டுகிட்ட இருந்து பாலை வாங்கிட்டு வர்ற வேலை ஜம்புகத்தோட வேலை. ஜம்புகம் கோபாலினுடைய மனைவி. அது என்னமோ தெரியலை, எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க, கலாச்சாரம் பண்பாடுன்னு. அவள் இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டா. அந்த பால் வந்தால் கூட அவர் வாங்கக்கூடாது. அந்த அம்மா எந்திரிச்சு தான் பாலை வாங்க முடியும். எழுந்து பாலை வாங்கி குளிச்சிருச்சுன்னா அது படுக்கை அறைக்கு கூட போகாது. ஏன்னா மகன் முடியாமல் இருக்கிறான். முடியாமல் இருக்கிறக்கூடிய மகனை போய் பார்க்கணும்னா கூட அந்த படுக்கை கட்டிலுக்கு கூட அது போகாது. அந்த மாதிரியான சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் அதில் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இவருடைய நடை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை முறை, இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டான கதை. ரொம்பலாம் நீங்கள் ஒரு சில நாவல்களை படிக்கும்போது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, திருப்பி 2வது அத்தியாயம் போனீங்கன்னா இந்த முதல் அத்தியாயத்துக்கும் 2வது அத்தியாயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இப்படியே நீங்கள் நூல் பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல 2 ஜாயிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிப்போம். ஆனால் இது அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கோபாலனுடைய பார்வையிலேருந்து கதை நகலுது. அதே மாதிரி சத்யன்குமார் யாருன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் சென்னைக்கு வர்றார். இந்த நாவல் ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, 1960களில் சினி ஃபீல்டு நடந்துச்சுல, அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு எழுத்தாளனால் இவ்வளவு நுண்ணுணர்வுகளோடு அந்த சினிமா தொழிலினுடைய அனைத்து விஷயங்களையும் தொற்றுக்க முடியுமா? ஏன்னா நாவல் அப்படி பயணிக்கும்.
ஒரு கேமராமேனை வந்து சொல்லும்போது இவன் இன்னைக்கு போயிருந்தானா ஆஸ்காருக்கு போயிருந்திருப்பான், அவனுடைய அந்த கேமரா செட்டிங் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருப்பாங்க. ஒரு ஒப்பனைக்காரனை வந்து சொல்லும்போது சத்யன்குமாருக்கு சொல்லி வைங்கப்பா 2 மணி நேரம் ஆகும்ப்பா, அந்த ஆள் கிழவை வேஷம் போடணும் அப்படின்னும் போது, கிழவை வேஷம் போடணும்னு சொல்லி அப்பா உனக்கு வேற தெரியும் நானும் 20 வருஷமா நடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அப்போ நைட்டு ஷூட்டிங் நடக்கிறது, காலையில் ஷூட்டிங் நடக்கிறது, நடிகைகளுடைய டூயட் பாடுறது, இதை தாண்டி ஒரு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு தேவையான நபர்களை கொண்டாந்து வைப்பது, கதை தயாராக இருப்பது, அந்த ஷூட்டிங்க்கு தேவையான உபகரணங்கள் தயாராக இருப்பது, இடம் தயாராக இருப்பது, இந்த வேலைகளை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய டீம் வேலை செய்கிறாங்க. அந்த டீமில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் படம் அந்த நாவல் முழுக்க பயணிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு இதில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வாசிக்க வாசிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவல் வந்து நம்மளை ரொம்ப அதிகமான கதாபாத்திரங்கள்லாம் கிடையாது. சத்யன்குமார், கோபால் 2 மெயின் கேரக்டர். கோபாலினுடைய குடும்பம் இதில் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம 1960 பார்க்குறோம். முதல் அத்தியாயத்திலே கோபாலுக்கு வயசு 35ங்கிறத நமக்கு டிஃபைன் பண்ணிடுவாங்க. கோபாலுக்கு வயசு 35. அவர் மக கற்பகத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கும். உண்மையிலே அது சந்தோஷம். நான் படிக்கும்போது யோசிச்சேன், பரவாயில்ல அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி சின்ன வயசுலேயே கடமையை முடிச்சு விட்டாங்க, நமக்கு இன்னும் வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த என்னது கல்யாணம் பண்ணி ஏன் கேட்குறீங்க? அதுதான் இப்போ நம்ம படிக்கும்போது நமக்கு அப்படியே நின்றுது. 35 வயசில் கற்பகத்துக்கு 17 வயசு. என்னன்னா கற்பகத்துக்கு கட்டி கொடுத்த மாப்பிள்ளை சரியில்லை. அப்போ இந்த சமூக சூழல் உள்ளே வருது, ஒன்று ஒன்றா உள்ளே வருது. வழக்கம் போல் இப்போ ஒரு தமிழ் ஃபேமிலியாக நம்ம இருக்கிறோம்னா மதம் சார்ந்து இதோ எந்த சாதியாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த மாப்பிள்ளை சரியில்லை. அப்போ என்ன ஆகுனா ஜம்புகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் வருது. என்னடா அது நமக்கு கட்டி வந்த புருஷனும் அப்படி தான் இருக்கிறேன், நம்ம பிள்ளையே கட்டி கொடுத்த புருஷன். ஏன்னா அது ஏன் சீக்கிரம் கட்டி கொடுத்துச்சுன்னா அவளாவது போய் அங்கே போய் நல்லா இருக்கட்டும், இங்கே சிரமப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி. பையனுக்கு வயசு 14-15 வயசு. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் இந்த சத்யன்குமாருக்கும் கோபாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நட்பு ஏற்படுது. அப்போ என்னன்னா ஒரு மிகப்பெரிய நடிகன், இவன் ஒரு சாதாரண திரைக்கதை ஆசிரியர், இவனை அந்த யூனிட்டே மதிக்காது. அதில் ஒரு வரி வரும், சத்யன்குமாரோட படம் மட்டும் இல்லாட்டினா எனக்கு இந்த வேலையே இல்லைன்னு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு தெரியும் சத்யன்குமார் வந்து கோபாலை வந்து விரும்புகிறாரு. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து சத்யன்குமார் கோபால்கிட்ட பேசும்போது கோபால் ஒரு அறிவாளின்னு நம்பிடுறாரு. அவங்க வந்து மெஹர் பாபான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம இப்போ சாய்பாபா சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கு. அதை குறித்த தகவல்கள் கோபாலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் சத்யன்குமாரினுடைய ஆதர்சன சாமியார் வந்து மெஹர் பாபா. இந்த சத்யன்குமார் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த நாவலில் அவர் பெஷாவரில் பிறந்த ஒரு முஸ்லீம், இந்திய பிரிவினைக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு இங்கே நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்காக சத்யன்குமார்னு பேரை மாற்றி பெரிய ஹீரோ ஆகிட்டார். இது அவர் எதுக்கு சொல்ல வர்றார் அசோக் குமார்னு கேட்டிங்கன்னா, அன்றைய நிலையில் வந்து இந்தி சினிமாவை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த திலீப் குமார் கூட ஒரு முஸ்லீம் நடிகர் தான். அந்த திலீப் குமாரை மையப்படுத்தி அவர் அந்த நாவலை வந்து ரொம்ப நாசூக்கா ஊசி பழத்தில் ஏற்றுற மாதிரி அதை கொண்டு வர்றார். நீங்கள் எல்லோருமே இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வராரு. இதை நீங்கள் அரசியல் ரீதியாகவோ சமூகம் குறித்தோ உரையாடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த நாவலில் இருக்க ஒரு மெல்லிய சரடு இருக்கும். இந்த இந்தியாவை இன்று பிடித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய மையப்புள்ளி அப்பயே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்டா அதில் மாட்டு இறைச்சியை பற்றி பேசியிருப்பார். மாட்டு இறைச்சி சாப்பிடுவர்கள் எல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து கோபாலினுடைய பார்வையாகவோ சத்யனுடைய பார்வையாக பார்க்கல, நான் அசோகமித்திரனுடைய பார்வையாக நான் பார்க்குறேன் நான் அதில். ஸோ ஆனால் நாவலினுடைய போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி இருக்கும். 3வது அத்தியாயத்திலே என்ன ஆயிரும்னா, நான் சொல்ல வேண்டாம், தன்னுடைய மகனை அந்த அம்மா கொன்றுவான், சாகடிச்சிடும். ஏன் சாகடிக்குது அப்படி இப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதற்கு காரணிகளை கதைக்குள்ளேயே வச்சிருப்பார். தன் கணவன் மீதான அதீத வெறுப்பு, இவனும் நமக்கு வந்து இதாகிடக்கூடாது. இந்த அடிப்படையில் கோபால் என்ன பண்ணிடுறாரு, மனைவியை வந்து குடும்பத்தோட கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த கிராமத்துக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இவர் இந்த வீட்டை விட்டுட்டு கிளம்பணும். ஒரு நாவல் எழுதும்போது பாருங்களேன், ஒரு மகன் செத்துட்டான், மனைவியை ஊருக்கு அனுப்பிச்சிட்டாரு, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறாருல, அதை பற்றிலாம் எழுதும்போது அதுவே வந்து ஒரு மிக நீண்ட இதாக இருக்கும். கடைசியில் வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது பால் ஊற்றுறேன், பால் வாங்க வருவான். அப்படின்னு சொல்லப்பா நான் ஊருக்கு போயிடணும். அவன் சொல்கிறான், இல்லை இன்னைக்கு உங்கள் கணக்கு தான் இந்த பால் விட்ட போது
அதாவது ஒரு அதீத பிரச்சனை இருக்கக்கூடிய மனிதன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அப்படியா சரி ஊத்து வாங்கிக்கிட்டு ஒரு துணை நடிகை பக்கத்தில் இருக்கும், அதுக்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போவார் அந்த பாலை. இங்கே 2 விஷயம் இருக்குது, எனக்கு பாலே வேணாம் நான் ஊருக்கு போகிறேன்னு போயிடலாம். 2வது விஷயம் வாங்கின பாலை கீழே ஊற்றி விட்டலாம். 3வது இவர் என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு போவார், அங்கே அந்த அம்மா இருக்காது, பக்கத்து வீட்டில் அவள்கிட்ட பிள்ளை இருக்குது, இந்த பாலை நீங்கள் ஊற்றிக்கிட்டு இந்த பாத்திரத்தை திருப்பி தரீங்களா, இதை நான் எடுத்துக்கிட்டு கும்பகோணம் போகணும்பா ஒரு மனுஷன். அப்போ நீங்கள் கோபாலினுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கங்க. ஸோ இது எல்லாம் இப்படி நடக்கும் ஒரு கட்டத்தில் கோபால். ஆனால் சத்யன்குமாருக்கும் கோபால், இப்போ நான் அதிக நேரம் எடுத்துக்க முடியாது, சத்யன்குமாருக்கும் கோபாலுக்குமான நெருக்கத்தினுடைய விளைவில் வந்து சத்யன்குமார் வந்து கோபாலை தேடி போவார். அப்போ என்னன்னா வாழ்வியலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய மதிப்பீடுகள் இருக்குல்ல, பெரியவர்கள் சிறியவர்கள் அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, நம்ம இப்படி அவன்கிட்ட போய் பேசுறது, பெரிய மனிதர்களுமே வந்து சாதாரண மனிதர்கள்ட்ட என்ன இருக்கும், இதையெல்லாம் இது உடைக்குது. ஏனெனில் நட்புக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன சீன் இருக்கும். சத்யன்குமார் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ஆக்டரில், அவரை பார்க்க வரக்கூடிய அவங்க சொந்தக்காரவங்க பிள்ளைங்க பூரா இவர் ஹாலில் இருந்தாருன்னா உள்ளே பாட்டு போடுவாங்களாம், டான்ஸ் ஆடுவாங்களாம். அதை பார்த்து இவர் பூரிப்படைஞ்சு அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்க. அது இவர் ஐயோ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சினிமாவில், இவங்க இன்னும் இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதையெல்லாம் பார்க்கும்போது சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி அந்த சினிமா புகழை விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து இந்தியாவில் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம உணர முடியுது. ஒரு இந்த நாவலை படித்து முடிப்பதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிற வரைக்கும் அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவாக சாதாரணமாக, அதே நேரத்தில் சமூகத்தினுடைய அன்றைய காலகட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்குது நம்மக்கிட்ட. அதை தாண்டி எந்த ஒரு நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு வாசகனையும் வந்து இந்த எழுத்து வந்து கடந்து போக வைக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சோர்வடைய வைக்கலாம். நம்ம வந்து நைட்டு படிக்கிறோம்னா தூக்கம் வந்து தூக்கி வச்சாத்தேனே உண்டே தவிர அதனுடைய தாக்கம் இருக்குது. அது டிரைவரு ராஜாவாக இருக்கட்டும், டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது, அந்த துணை நடிகைகளினுடைய விஷயங்கள், நான் எல்லாத்தையும் பேச முடியாது, இது எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக பேசும். ஒரு வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் அசோகமித்திரனுடைய முதல் நாவல். நான் இதைத்தான் படிச்சிருக்கேன். இதன் மூலமாக அசோகமித்திரனுடைய மற்ற படைப்புகளையும் படிக்கணுன்ற ஒரு ஆவல் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தினுடைய இல்லை சினிமாவை குறித்து அங்கே எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்ற ஒரு ஆவல் வேணும், நான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மானசரோவர் நாவலை படிக்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த கேலக்ஸி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்து